துரந்தர் படம் பார்த்துட்டு வந்தேன். பாகிஸ்தானுக்கு போய் ஸ்பை பார்த்து அங்கேருந்து இது பீஸ்ட் படத்துலேயே நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். அதே மாதிரி பழைய விஜயகாந்த் படங்கள்லாம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இதுலேயும். ஸோ இதில் ஒரு ஸ்பையை வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சு என்ன கொஞ்சம் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுருக்குறாங்க. நம்ம மும்பை அட்டாக்கு, இது 11 அட்டாக்கு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து ஹைஜாக்லாம் பேஸ் பண்ணி பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பை அனுப்புகிறாங்க. அவங்க போய் ராஜாவை நீ என்ன பண்ணுற, அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை அங்கேருந்தே ஸ்டாப் பண்ணுறங்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் தகவல் கொடுங்கிற மாதிரியே அனுப்புகிறாங்க. ஸோ மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். என்ன அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக இருக்கும். இது ஃபுல்லாக இது பற்றி மட்டும்தான் இருக்குது. பாகிஸ்தான்லேயே வந்து பாகிஸ்தான் நம்ம உள்ளே போய் பார்க்காதவங்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்புங்கிற மாதிரி அழகாக செட்டு போட்டு எடுத்தாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. டெரெயின், சினிமாட்டோகிராஃபி, விஷுவலு, எடிட்டிங்லேருந்து ஃபைட்ஸ் சீக்வன்லாம் தெரிக்க விட்டோம். வைலன்ஸ் டு த கோர். குழந்தைங்களாம் பார்க்கவே முடியாது. அவ்வளோ வைலன்ஸ் இருந்தது படத்தில். ரொம்ப ப்ரூட்டலான வைலன்ஸ்னு சொல்லலாம். சில சீன்லாம் நமக்கே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மண்டை உடைக்கிறானு, உடம்ப பேக்குறானுங்க, எல்லாம் உடம்பு தெரிக்குது. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு ரூத்லெஸ்ஸான ஒரு கில்லிங் எல்லாமே காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடக்குதா இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸோடு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் பார்க்கணும். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து சஞ்சய் தத் இருக்கிறாப்புல, அக்ஷய் கண்ணா, எல்லாம் மேஜர் மாதவன் மாதிரி எல்லோரும் சூப்பராக அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன்வீர் சிங் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்ன ரொம்ப சினிமாட்டிக்காக அப்படி போச்சு. எப்படி ஒரு ஸ்பை அந்த மாதிரி ரொம்ப ரியலான ஒரு ஸ்டோரி கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஸ்பை இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன்லேருந்து இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நிம்மதியாக வாழ முடியுதுங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா குழந்தைய பார்க்குற படம் கிடையாது. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இதயம் பலவீனமார்கள் பார்க்குற படம் கிடையாது. அவ்வளோ வைலன்ஸு. 3.5 மணி நேரம் உட்கார முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன் இதை வெப் சீரிஸாகவே எடுத்துக்கலாமே. செகண்ட் பார்ட் வருதுன்னா தாராளமாக இதெல்லாம் 4-5 சீசனுக்கு ஓட்டிருக்கலாம். அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா. ஸோ பார்க்க வச்சு இந்த 3 மணி நேரம் உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க என்ன ஏதுன்னு. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ், அந்த வேர்ல்டு நான் அப்படி தான் பார்த்த ஒரு கேங்ஸ்டர். இது பொலிட்டிக்கலாக கனெக்ட் பண்ணுறோம் இந்தியாவோட அப்படின்னா இதில் நிறையா நமக்கு கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். துரந்தர் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர்